நம்ம பன்னீர் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் பேர்ட் நெஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் ஈவனாக கிடைக்கும். அது கூட பொடியாக நறுக்கின பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அடுத்து பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து இதை வச்சு தான் நம்ம நெஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதை கையில் வச்சு தட்டிக்கலாம். நடுவில் சின்ன குழி மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஷேப்லாம் கலையாமல் நல்லா செட் ஆகிடும். அடுத்து நம்ம எக் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 50 கிராம் போல் பன்னீரை துருவி வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட், 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக முட்டை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் செஞ்சு வச்சிருக்க முட்டையை அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு 10 செகண்ட் போல் பொரிச்சா போதும். கலர் மாறதுக்கு முன்னாடி இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஒரு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்து இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து சேமியாவில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இப்போது நெஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க நெஸ்ட்டை ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைனா மேலே இருக்க சேமியா சீக்கிரமாக கரிஞ்சிடும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆன உடனே இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பேர்ட் நெஸ்ட் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.